தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கான டிசம்பர் 2025 மாத ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ கடந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம். இப்போ தனுசு ராசி தான் இருக்கிற 12 ராசிகள்லே அதிகமாக அவஸ்தைகளை இதுவரை கடந்த ஒரு 1.5 மாதமாக இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் ரொம்ப அவஸ்தைகளை அனுபவித்து வந்த ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள். இப்போ தனுசு ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, கழுத்து சம்பந்தப்பட்ட, கைகள் சம்பந்தப்பட்ட அல்லது அடிவயிறு சம்பந்தப்பட்ட, அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் சந்தித்து வந்திருப்பீங்க. இந்த சூழ்நிலை டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு மாறும். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு குருவினுடைய சஞ்சாரம், குரு வக்ரகதியில் இப்போ நடந்துட்டு இருக்கிறார். இப்போ வக்ரமாகி குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசியினுடைய 7ஆம் இடம். இப்போ தனுசு ராசிக்கு இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு குருபலம் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைய போகிறது. இப்போ குருபலம் ஏற்படும் பொழுது உங்களுடைய ராசிக்கே குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் ஒரு தெளிவான சிந்தனை, உங்களுக்கு இதுவரை தட்டி போன வாய்ப்புகள் உங்களை தேடி வருதல், மற்றவர்கள் உங்களை ஒரு மரியாதையுடன் நடத்துதல் அல்லது உங்களுடைய சிந்தனைகள் மற்றவர்கள் மதிக்கப்படுதல். இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா அதை ஒரு மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு சனியினுடைய 10ஆம் பார்வையும், சனி வக்ரத்தில் நகர்ந்துகிட்டு இருந்தாலும் சனியினுடைய ஒரு 10ஆம் பார்வை எப்படியும் உங்களுக்கு தனுசு ராசிக்கு ஏற்படத்தான் செய்யும். இப்போ சனியினுடைய பார்வை இருப்பதனால் உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்து வந்த பிரச்சனைகளால் உங்களுடைய மனம் சோர்ந்து போயிருக்கும். அதை டிசம்பர் மாதத்திற்கு பிறகு நீங்கள் தான் கொஞ்சம் மீட்டெடுத்துக்கணும். இல்லைன்னா சனியினுடைய தாக்கத்தின் காரணமாக ஒரு சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உபயோகப்படுத்தாமல் தள்ளிக்கொண்டே போகும் பொழுது அது உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே முடிந்த அளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் சங்கடம் பார்க்காமல் அதை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. ஆனால் நல்ல விஷயமா உங்களுக்கு ராசிக்கே குருவினுடைய பார்வையும் அதே சமயத்தில் ராகுவின் பார்வையும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கிறதுனால சில விஷயங்களை தைரியமாக முடிவெடுத்துருவீங்க. இப்போ ஒரு இவ்வளோ நாள் உங்களுக்கு முடிவு எடுத்தாலும் அதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாமல் தான் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ எடுத்த முடிவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு வரும்போது நீண்ட நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சி ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதை தாராளமாக டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள் செய்யலாம். டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா குரு மற்றும் சனி இந்த 2 கிரகங்கள் தவிர்த்து உங்களுக்கு ராகுவினுடைய தொடர்பும் தனுசு ராசிக்கு கண்டினியூஸாக இருந்துட்டு இருக்கு. இப்போ ராகு அப்படிங்கிறது ஒரு புதுமையாக சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஒரு பிரச்சனைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அல்லது ஒரு புதிய இனிஷியேட்டிவ் எடுக்கிறது, மற்றவர்களால் சிந்தனை செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்தித்து வைப்பது, இதெல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கும். அதற்கான வாய்ப்புகள் இப்போ டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகுதான் உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இந்த ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்த தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு இந்த ஒரு 1.5 மாத காலம் முடிந்து இப்போ டிசம்பர் 5க்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு திரும்பவும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தல் அல்லது புதிய வேலை கிடைத்தல் அல்லது புதிய தொழில் ஆரம்பித்தல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திருமணம் எதிர்பார்த்து காத்திருந்த இளம் வயது தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு குருபலம் ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே குருவின் சஞ்சாரம் நிகழப்போகிறது. அப்போ திருமணம் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள், ஒரு நல்ல ஒரு வரன் வதுக்கள் அமைவது, உங்களை தேடி வருவது போன்ற விஷயங்கள்லாம் தான் நடக்கும். அதுலேயே உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் செவ்வாய் ஆகிய ராஜ கிரகங்கள் சஞ்சாரம். இப்போ அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு துறைகளிலிருந்து வரக்கூடிய வரன்கள் வதுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது கட்டுமான துறையிலிருந்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஃபீல்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகபட்சம் உண்டு. அதே மாதிரி பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, ட்ரேடிங் பண்ணணும் அல்லது பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக அரசு துறை நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பங்குகள், கட்டுமானத்துறை சம்பந்தப்பட்ட பங்குகள், சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கும் இந்த பங்கு சந்தை அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள் தாராளமாக இந்த டிசம்பர் மாதத்தில் சில நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும்.
மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையில் கவனம், இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கவன சிதறலால் நீங்கள் சிரமப்பட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு உங்களுக்கு பலவிதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அல்லது படிப்பில் படிக்க முடியாமல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, மன அழுத்தம், மன இறுக்கம், இந்த மாதிரியான விஷயங்களால தனுசு ராசி தனுசு லக்ன மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. இந்த சூழ்நிலை டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு மாறும். கல்லூரி இறுதி ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அடுத்த ஜூன் மாதம் வரைக்குமே இருக்குது. அதுவும் இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய கேம்பஸ் இன்டர்வியூ வருவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படும். அதை நல்ல முறையில் உபயோகப்படுத்திக்கணும். சொந்த தொழில், வியாபாரம், இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தான். உங்களுடைய 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் விரயஸ்தானம் அல்லது முதலீட்டு ஸ்தானத்துக்கு போவார். அப்போ முதல் ஒரு 10 நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானங்கள் வந்தாலும், ரெண்டாவது ஒரு பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது உங்களுடைய பணத்தை ரொட்டேஷனில் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் வந்தாலும் அது உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செயல்படும். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும்போது தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். உங்களுடைய ராசிக்கே 4ஆம் அதிபதியின் பார்வை இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. இப்போ 4ஆம் அதிபதி பெருசாக கெட்டு போகலை உங்களுக்கு இந்த மாதம். எனவே ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு உங்களுக்கு வலி நிவாரணம் அல்லது நோயிலிருந்தே குணமடைதல் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் ஏற்படும். உங்களுடைய 11ஆம் இடம் நோயிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை இருப்பது உங்களுக்கு ஏற்கனவே நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அல்லது அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த டிசம்பர் மாதம் உண்டு. உங்களுடைய புத்திரர்கள் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை உள்ள தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய புத்திரர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெயர், அவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே உண்டு இந்த மாதம். இது தவிர குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு இந்த ஒரு டிசம்பர் மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். ராகுவினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கே அமைவதால் மற்றும் 5ஆம் அதிபதியான செவ்வாய்க்கும் அமைவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக செயற்கை முறையில் கருத்தரிக்க காத்திருக்கக்கூடிய IUI IVF மெத்தடில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை டிசம்பர் மாதம் நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில டேட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதற்கான வேலைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் உண்டு. சாதகமான நாட்கள்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 4, 5, 6, 13, 14, 15, 16, 17 தேதிகள் மற்றும் 20, 21, 22, 25, 26 ஆகிய ஒரு 13 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான நாட்கள். அதுலேயும் குறிப்பாக தனுசு ராசியில் 3 நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தாராபலன் அடிப்படையில் சில நாட்கள் முன்ன பின்ன வந்தாலும் ஓவராலாக தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இது தவிர தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையாக சந்திராஷ்டம நாட்கள் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு 8, 9, 10ஆம் தேதிகள் சந்திராஷ்டம நாட்களை தவிர்ப்பதும், அது தவிர 23, 24 தேதிகளில் கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுத்தல் அல்லது கடன் வாங்குதல், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தல் அல்லது புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுதல், முக்கியமான வேலைகளை செய்தல், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் 23, 24 தேதிகளில் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.